வணக்கம் நண்பர்களே. 1000 கால பழமையான செர்ரி மரத்தின் அடியில் முதுமை குரு கோஜி சூரியனின் முதல் கதிர்களை தன் மீது ஏந்தி அமைதியாக தியானம் செய்தவாறு அமர்ந்திருந்தார். காற்று மெதுவாக வீச, கோயில் தோட்டத்தில் இருந்த மணல் தளத்தில் வரையப்பட்டிருந்த வரி வடிவங்கள் கூட அசைவின்றி ஆழ்ந்த அமைதியை காட்டின. இளம் துறவி கெஞ்சி களைத்த முகத்துடனும் கிழிந்த அங்கியுடனும் தனது பாதங்களில் மலைகளின் தூசியுடனும் குருவை நோக்கி நடந்தான். அவனது கண்களில் உடல் சோர்வை விட தேடலின் தோல்வியால் ஏற்பட்ட மனச்சோர்வே மேலோங்கியிருந்தது. ஞானத்தை தேடும் அவனது முயற்சி அவனை மிகவும் தளர்ச்சியடையச் செய்திருந்தது. கெஞ்சி நிலத்தில் மண்டியிட்டு பணிவுடன் தலைவணங்கினான். குருவே என்று அவன் மெல்லிய, நம்பிக்கை இழந்த குரலில் ஆரம்பித்தான். நான் கடந்த 3 நாட்களாக பழங்கால சுவடிகளில் குறிப்பிடப்பட்ட மௌன ஞான பாதையை தேடினேன். அந்த சுவடிகள் இது உலகின் அனைத்து உண்மைகளுக்கும் இட்டுச் செல்லும் ஒரு பிரமிக்க வைக்கும் பாதையாக இருக்கும் என்று வாக்குறுதி அளித்தன. நான் பனிமூடிய மலைகளை கடந்தேன், அடர்ந்த மூடுபனியில் நடந்தேன். என் கால் நகங்கள் பெயர்ந்து வலித்தன. ஆனால் திரும்பத் திரும்ப பாதைகள் முட்டுச்சந்துகளாகவே முடிந்தன. உண்மையான ஞானத்தின் பாதை ஒருபோதும் என் கண்ணுக்கு தென்படவில்லை. நான் முற்றிலும் குழப்பத்தில் இருக்கிறேன். குரு கோஜி மெதுவாக கண்களை திறந்தார். அவரது பார்வை 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய அமைதியை கொண்டிருந்தது. உன் உழைப்பைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கெஞ்சி. நீ மனத்தளராமல் முயற்சி செய்திருக்கிறாய். ஆனால் நீ அந்த பாதையை தேடிச் சென்றபோது உனது வழியில் நீ கண்டவை என்ன என்று அமைதியாக கேட்டார். கெஞ்சி பதிலளித்தான். காடுகளை, குன்றுகளை, அவற்றின் உச்சியில் உள்ள மூடுபனியை, மேலும் இங்கிருந்து 1 மைல் தொலைவில் எப்போதும் சலசலக்கும் ஒரு சிறிய ஓடையை கடந்து வந்தேன். அவ்வளவுதான் குருவே. வேறு எந்த பெரிய வழிகாட்டியும் எனக்கு கிடைக்கவில்லை. குரு கோஜி மெல்லிய புன்னகையுடன் தோட்டத்தின் வழியாக ஓடும் தெளிவான ஓடையை சுட்டிக்காட்டினார். நீ ஞானத்தின் புராணத்தையும் அதன் பிரம்மாண்டத்தையும் தேடிக் கொண்டிருந்தபோது உண்மையான பாதையையே கடந்து வந்து விட்டாய். நீ பாதையை தேடுகிறாய், ஆனால் கண்ணுக்கு தெரியும் சலசலக்கும் சாலையை ரொம்பவும் அதிகமாக தேடுகிறாய். இந்த ஓடையின் சலசலப்பு உனக்கு கேட்கவில்லையா? ஓடையை கவனி. அது எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிறதா? இல்லை, அது கற்கள் மீதும் வேர்களைச் சுற்றியும் பாய்கிறது. சில சமயங்களில் வெள்ளமாக பொங்குகிறது, சில சமயங்களில் வறண்டு மெல்லிய நூலாக ஓடுகிறது. அது தனது திசையை கேள்வி கேட்பதில்லை, தனது நிலையை பற்றி சந்தேகிப்பதில்லை. அது வெறுமனே பாய்கிறது, மிக குறைந்த எதிர்ப்பின் பாதையை பின்பற்றுகிறது. ஆனால் எப்போதும் பெரிய கடலை நோக்கியே நகர்கிறது. நீ உனது இலக்கை குறித்து சந்தேகித்தாலும் உனது இயல்பான ஓட்டம் உன்னை சரியான திசையில்தான் தள்ளுகிறது. கெஞ்சி தன் தலையை நிமிர்த்தினான். ஆனால் குருவே, இந்த ஓட்டத்திற்கு என்னால் முழுமையாக உட்படிய முடியவில்லை. ஓடையில் இருக்கும் அழுக்கு மற்றும் சேற்றைப் போல என் மனதிலும் வீணான குழப்பங்களும் துக்கங்களும் நிரம்பியிருக்கின்றன. இது தரும் வலி மிகவும் அதிகம். இது சரியான வழியா என்று எனக்கு எப்படித் தெரியும்? குரு கோஜி, சேறு அடங்குவது எப்போது என்று கேட்டார். கெஞ்சி பதிலளிக்க தயங்கினான். குரு மெதுவாக ஓடைக்கரையிலிருந்து ஒரு வழவழப்பான சாம்பல் நிற கூழாங்கல்லை எடுத்தார். இந்த கல்லைப் பார். பல வருடங்களாக இது நீரோட்டத்தால் அடித்து நொறுக்கப்பட்ட பாறையாக இருந்தது. ஆனால் இப்போது நீரின் மென்மையான தழுவலுக்கும் அழுத்தத்திற்கும் அது தன்னை ஒப்புக் கொடுத்ததால்தான் இவ்வளவு மென்மையாகவும் உருண்டையாகவும் மாறியுள்ளது. பின்னர் குரு கோஜி கெஞ்சியிடம் நீரோட்டத்திற்கு வெகு அருகில் கரையோரம் பிடிவாதமாக நின்று கொண்டிருந்த ஒரு கூர்மையான பெரிய பாறையை தேடி எடுத்து வருமாறு சொன்னார். கெஞ்சி ஒரு கடினமான கரடு முரடான பாறையை சிரமத்துடன் எடுத்து வந்தான். அதன் முனைகள் கூர்மையாக இருந்தன. இப்போது உன்னுடைய கூர்மையான பாறையையும் இந்த வழவழப்பான கூழாங்கல்லையும் கவனி என்று குரு கோஜி கூறினார். கூழாங்கல் நீரோட்டத்தின் விதியை ஏற்றுக்கொண்டது. அதன் இறுதி அமைதியை அடைந்தது. ஆனால் இந்த பாறை நீரோட்டத்திற்கு எதிராக கடுமையாக சண்டையிடுகிறது. தன் வலிமையை காக்க முயல்கிறது. ஆனால் அது எப்போதும் முரட்டுத்தனத்துடனே இருக்கிறது. உனது போராட்டங்கள் உன்னை ஒரு கூர்மையான பாறையாகவே வைத்திருக்கின்றன. உன் தடைகள் கெஞ்சி பாதையிலிருந்து விலகியவை அல்ல, அவைதான் பாதை.
நீ சவால்களை தவிர்த்து ஓட முயலும்போது நீ உன் சொந்த ஞானத்தை கற்க மறுக்கிறாய். ஒவ்வொரு சவாலும் உன்னை மென்மையாக்கும் ஒரு நீர்த்துளி. கெஞ்சி அந்த இரு கற்களையும் மெல்லத் தடவி பார்த்தான். கூழாங்கல்லின் குளிர்ச்சியும் அமைதியும் கூர்மையான பாறையின் கடினமும் அவனுக்கு உணர்த்தியது. தான் சிக்கலான ஒன்றை தேடுவதை விட எளிமையான ஒன்றிற்கு உட்படிந்து இருக்க வேண்டும், சரணடைய வேண்டும் என்பதை உணர்ந்தான். இப்போது ஞானத்திற்கான வரைபடத்தை தேடிச் செல்லாதே என்று குரு கோஜி அறிவுறுத்தினார். இன்றைய உன் பாடம் இந்த கோயில் முற்றத்தை சுத்தம் செய்வது. வெறும் கடமையாக அல்ல, உன் விழிப்புணர்வை வளர்க்கும் ஒரு சடங்காகச் செய். உன் சுவாசம், உன் வேலை, உன் தொடர்புகள் என அனைத்திலும் நீ இரு. உன் சிதறிய சிந்தனைகள் சேற்றைப் போன்றவை. நீ அமைதியாய் ஓடும்போது அவை தானாகவே அடியில் தங்கி உனது மனம் தெளிவடையும். கெஞ்சி தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து தலைவணங்கினான். அவன் கூர்மையான பாறையை திரும்ப அதனிடத்திலேயே வைத்துவிட்டு துடைப்பத்தை எடுத்தான். முற்றம் முழுவதையும் அவன் லயத்துடன் துடைக்க ஆரம்பித்த போது துடைப்பத்தின் சீரான சத்தம் தியானத்தின் ஒலியாக மாறியது. ஒவ்வொரு தூசித் துகளும் தன் மனதில் இருந்து விலகும் குழப்பத்தைப் போல காணப்பட்டது. அவன் முகத்தில் ஒரு புதிய ஆழமான அமைதி இருந்தது. பாதையை தேடுவதில் உள்ள கவலை நீங்கி ஒரு உள் புரிதல் மலர்ந்தது. அவன் அந்த ஒரு நிமிடத்தில் கூட தனது திடீர் பாதையில் முழுமையாக இருந்தான். நண்பர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஞானத்தின் பாதையை வெளியே தேடாதே. உன் சவால்களே உன் பாதை. நீரோட்டத்திற்கு எதிராக கடுமையாக போராடாமல் அதன் ஒவ்வொரு தள்ளுதலுக்கும் உன்னை ஒப்புக்கொடு. ஏனெனில் நீரோட்டம் கரடுமுரடான கல்லை மென்மையாக்குவது போல உன் விழிப்புணர்வும் மனதைச் செம்மைப்படுத்தும். இந்த கணத்தில் நீ எங்கு இருக்கிறாயோ அதுவே உன் இலக்கு. மீண்டும் சந்திப்போம்.